அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம செஸ் ஓப்பனிங் சீரீஸில் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் முதல் வீடியோ குயின்ஸ் கேம்பிட்டை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருந்தோம். அதாவது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு QGD. ஸோ அதை தொடர்ந்து நம்ம நிறைய பேர் வந்து கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒருத்தர் மட்டும் அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நமக்கு ஓப்பனிங் போடுறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது இல்லாமல் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் விரும்புறதும் கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸு. அதர்வைஸ் நான் வந்து இதை பெருசாக பேச மாட்டேன். ஸோ இதை நம்ம வந்து நிறையா உடச்சி நல்லா தெரிஞ்சு படிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம இது முழுக்க நம்ம வந்து பிளாக்கோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குற ஒரு விஷயம். அதனால் நம்ம போர்டை இப்போவே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஓப்பனிங் பொசிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு D4 வந்து ஒயிட் ஆடினா நம்ம என்ன பண்ணுவோம், D5 ஆடுவோம். ஸோ இதான் நம்ம ஏற்கனவே பார்த்த ஐடியா. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நைட் டு F6. இது வந்து நம்ம யூனிவர்சல் ரிப்ளைன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ஓப்பனிங்ஸ்குள்ளே அது பிரான்ச் ஆகி போயிட்டே இருக்கும் நைட் F6 அப்படிங்கிற ஐடியா. ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன ஆடுவாங்க ஒயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா C4 ஆடுவாங்க. ஸோ இதான் வந்து நம்ம ப்ராப்பரான வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் அந்த குயின்ஸ் கேம்பிட் லைனில் நம்ம வந்து பானை கேம்பிட்டே பண்ணலை அப்படின்னா கூட D5 ஆடி அப்புறம் தான் வந்து கேம்பிட் பண்ணுவாங்க. இப்போ என்ன அதை கேம்பிட் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒயிட் என்ன பண்ணுறாரு, அதே பாணியில் விளையாடுறாரு. அப்போ என்னென்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குயின் சைடும் சரி சென்ட்ரலையும் சரி நல்லா வந்து அவர் ஸ்பேஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போது நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா G6 ஒன்ஸ் நைட் C3 டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு பிளே திஸ் பிஷப் G7 மூவ். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கும். இது யாரெல்லாம் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் டேவிட் பிரான்ஸ்டைன். ஸோ பிரான்ஸ்டைன் என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் வந்து விளையாடினார். அதுக்கு அடுத்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பிளேயரு, த மெஜிஷியன் ஃப்ரம் ரீகா, மீஷான்னு சொல்லக்கூடிய மிக்காயில் தால் தான் இதை ரொம்ப பயங்கரமாக கையாண்டுட்டு இருந்தார் அவரோட காலத்தில். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபி ஃபிஷர், என்னுடைய நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஓப்பனிங்கு. அவங்களுக்கு ஒயிட் பிளேயர் வந்து ஒயிட் வச்சுருந்தா நாங்கள் வின் பண்ணிடுவோம், ட்ரா வச்சுருந்தா சரி, பிளாக் வச்சுருந்தா நீங்கள் ட்ரா தான் பண்ணணுன்ற அந்த கருத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு இது கிடையாது. அதனால் இந்த மாதிரியான இம்பேலன்ஸ்டு ஒரு ஓப்பனிங்கை, வித்தியாசமான ஒரு ஓப்பனிங்கை வந்து கையாண்டுட்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ நாளாக விளையாடாமல் இந்த காலகட்டத்தில் மட்டும் விளையாடாங்கன்றதையும் நம்ம சொல்லலாம். 1940-30க்கு கீழெல்லாம் இந்த ஓப்பனிங் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பழைய கேம்ஸில். ஸோ அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து பாபி ஃபிஷரை விட்டிங்க அப்படின்னா கஸ்பராவ். இவங்க 3 பேருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குங்க. என்ன ரிலேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 பேருமே பயங்கரமான அட்டாக்கிங் பிளேயர். ஸோ அட்டாக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஃபென்ஸ் வந்து ரொம்ப, இது ஆக்சுவலாக டிஃபென்ஸ்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஈக்குவாலிட்டியை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம E4 ஓப்பனிங்கில் வந்து நம்ம எப்படி C5 ட்ரீட் பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸு, ரொம்ப ஷார்ப்பான ஒரு வேரியேஷனு, இது வந்து நம்ம ட்ராக்காக நாங்கள் விளையாடல, வின் பண்ணுறதுக்காக விளையாடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் D4க்கு அகைன்ஸ்டாக இதை வந்து ஒரு பெஸ்ட்டு வெப்பனாக நீங்கள் வச்சுக்கலாம் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ். இதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வேரியேஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆகும். இங்கவே நம்ம நைட் டு C3 ஆடாமல் இங்கவே சின்ன ஒரு நோட், இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நோட் அப்படின்னா, நைட் F3 ஆடினா என்னங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி. நைட் F3 ஆனிங்கன்னா நீங்கள் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸோட மெயின் தியரிக்குள்ளே போக முடியாது. ஸோ உங்களுடைய பிளான் படி நீங்கள் பிஷப் G7 G3, இந்த நைட் F3யோட ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா G3 ஃபாலோட் பை பிஷப் G2, இதுதான் ஐடியா. ஸோ பிளாக் கேசல்ஸு, ஸோ பிஷப் டு G2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D6 ஒயிட் கேசல்ஸ். நமக்கு வந்து டார்கெட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸியாக நம்ம கிடையாது. நமக்கு சென்டரில் வந்து டார்கெட் கிடையாது. இந்த ஓப்பனிங்கில் இன்னும் நம்ம பேசிக்காக பேசலாம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இதில் பேசிக்காக நம்ம இன்னும் நிறையா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த பான் ஸ்ட்ரக்சரை பற்றின விஷயம். இந்த E5 ஸ்கொயர் C5 ஸ்கொயர் பற்றி இன்னும் நிறையா பேசணும். அதனால் நம்ம கிங்ஸ் இண்டியன் தியரிக்குள்ளே இந்த ஓப்பனிங்கில் நம்ம போக முடியாது. இன்கேஸ் வந்து நம்ம ஒயிட்டு நைட் F3 ஆடினாரு அப்படின்னாக்கா. ஸோ இது ஒரு பிரச்சனை இந்த இடத்துல, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நைட் C3 பிஷப் G7 E4. ஸோ இதுதான் மெயின் மூவ்.
E4 ஆடாமல் வேறு என்ன ஆடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ E4 D6. ஸோ D6க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயின் வேரியேஷன்ஸ் எல்லாமே பிரான்ச் ஆகுது. ஸோ என்ன மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம நைட் F3. இதான் எப்போவுமே எல்லா ஓப்பனிங்குமே உங்களுக்கு நைட் F3 மூவ் இருக்கும். ஸோ அதை பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஸோ நைட் F3 வந்து நமக்கு வந்து இதை கிளாசிக்கல் வேரியேஷன் அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் வேரியேஷன் ஆஃப் கிங்ஸ் இண்டியன் சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த E5 C5 பானை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரேக்கை பற்றி C5 ஸ்கொயர் அண்ட் E5 ஸ்கொயர் என்னென்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒயிட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம 2 வீடியோ, அதாவது 2 ஓப்பனிங் சீரீஸில் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது பிரிக் டிஃபென்ஸு, மாடர்ன் டிஃபென்ஸு, இது ரெண்டுத்துக்கும் இதுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கும். என்னென்னா உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சென்டரை கிவ் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, அவனோட சென்டரை வந்து அடித்து உடைக்க ட்ரை பண்ணுறீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மாடர்ன் ஓப்பனிங்ஸ்னு சொல்லுவாங்க, மாடர்ன் செஸ் ஓப்பனிங்ஸ்னு சொல்லிட்டு. அதுதான் இதுக்கு வித்தியாசம். இதனால தான் அந்த காலத்திலலாம் வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணுற எந்த ஒரு ஓப்பனிங்குமே நீங்கள் வந்து தடுப்பாட்டம், அதாவது டிஃபென்ஸாக ஆடும்போது எந்த ஒரு ஓப்பனிங்குமே நல்ல ஓப்பனிங் கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க. அதனால தான் முன்னாடி அந்த காலத்தில் இதை பெருசாக ட்ரீட் பண்ணலை. பட் பிரான்ஸ்டைன் வந்து இதை விளையாடி பழக்கப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பிக்கப் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்குமே இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் பார்க்கலாம், பட் சம்டைம்ஸ் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பர் லைன்ஸாக இருக்கும். அட்டாக்கிங் பிளேயர் கண்டிப்பாக ஆடுவாங்க, மற்றபடி வேறு யாரும் ஆட மாட்டாங்க. ஸோ நைட் F3 இங்கே நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைன் நீங்கள் பார்ப்பீங்க, எஸ்பெஷலி ரகோசின் டிஃபென்ஸ். இதுதான் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க. பட் நம்ம கிங்ஸ் இண்டியன் வந்து டாப் லெவலில் அடிக்கடி பார்க்குறதில்ல. பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நைட் F3 தான் வந்து இங்கே கரெக்டான மூவ், அதாவது கிளாசிக்கல் மூவ். இதுக்கு பேர் நம்ம ஆர்த்தடாக்ஸ் வேரியேஷன் சொல்கிறாங்க. அடுத்த வேரியேஷன் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா F3 ஜாமிஸ் வேரியேஷன். ஸோ ஜாமிஷ் கண்டுபிடிச்சாரு, அதனால் ஜாமிஸ் வேரியேஷன். ஸோ அடுத்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா F4. இதுக்கு பேர் வந்து நம்ம 4 pawns அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம 4 பானை வச்சு ஏதோ வேறு லெவலில் வந்து நம்ம பிளாக்கை வந்து வச்சு செய்ய போகிறோம்னு நினச்சிக்கிட்டு 4 பானை வச்சு புஷ் பண்ணுறாரு. ஆனால் அது விஷயமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த வேரியேஷன் அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம், நீங்கள் தப்பு கிடையாது. ஓகே கேன்சல் பண்ணுறேன், நான் வந்து E5 புஷ் பண்ணி ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு E5 புஷ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணனா என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு பானை கேப்சர் பண்ணிட்டோம். ஆப்வியஸாக நீங்கள் டி பானில் கேப்சர் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நைட்டை யூஸ் பண்ணி நம்ம திரும்பவும் உங்கள் கிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ அதனால் வந்து F பானில் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ F கேப்சர்ஸ் E5, நைட் F D7, B4. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக நான் வந்து விளையாடுறேன், நான் வந்து பான் ஸ்ட்ரக்சர் என்கிட்ட சூப்பராக இருக்குது, சென்டரில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆடுறாங்க பார்த்தியா அவங்களுக்கு. ஸோ பிரச்சனை என்னென்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி அண்டர்மைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் ஜாலியாக E6 ஆடுவார், நைட் B6 ஆடுறீங்க. ஸோ D5, C6, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு B2, C கேப்சர்ஸ் D5, C கேப்சர்ஸ் D5 அண்ட் தென் F5. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு விஷுவலாக பார்க்குறது தாங்க இது வந்து ரொம்ப பயங்கரமாக தெரியும். ஆக்சுவலாக நமக்கு ஓப்பனிங்லேயே ஒரு டார்கெட் கிடச்சிருச்சு. இதை சுற்றியே நமக்கு வந்து கேம் ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எந்த ஒரு நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த டைட்டை மட்டும் நம்ம டெவலப் பண்ணோம். அடுத்து பிஷப் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பானை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 4 pawn அட்டாக்கில் இருக்கிற ஒரு மெயின் வேரியேஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து 4 pawn அட்டாக் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா F3 ஜாமிஷ் பார்த்துட்டோம். அடுத்து பிஷப் டு E2. பிஷப் டு E2ன்றது சிம்பிளான ஒரு வேரியேஷன், அவர்பேக் சிஸ்டம் அப்படிலாம் அவர்பேக் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். பிஷப் டு G5. இங்கவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு C5 E5ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பிஷப் E2 வேரியேஷனில் நீங்கள் E5 ஆடுறது தப்பான மூவ். ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு C5, அதுக்கு பதில் நம்ம வந்து E5 ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பரான ஒரு வேரியேஷன் ஆக்சுவலாக. ஸோ E5, D கேப்சர்ஸ் E5, D கேப்சர்ஸ் E5, குயின் கேப்சர்ஸ் D8, ரூக் கேப்சர்ஸ் D8. என்னன்னா இங்கே ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பிஷப் கேப்சர்ஸ் F6, பிஷப் கேப்சர்ஸ் F6, நைட் டு D5. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப் அட்டாக் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பிஷப்பை ரீட்ரீட் பண்ணணும். இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிஷப்பை இங்கே D8 ஸ்கொயர் இருக்குல்லையே அங்கே வர்றதுக்கு விரும்புது, ஆனால் அதால் வர முடியாது. காரணம் என்ன, நம்ம ரூக்கை வச்சு பிளாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த பிஷப் வந்து நகர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், C7ல் லேண்ட் ஆகிட்டு இங்கே ஃபோக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல டாக்டிக்கலான ஐடியா. ஸோ அதனால் நீங்கள் அவர்பேக் சிஸ்டமில் பிஷப் E2 ஆடி ஃபாலோடு பை பிஷப் G5 ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆடணும். மறந்து கூட நீங்கள் E5 ஆடிடக்கூடாது. ஸோ அதனால் கரெக்டான வேரியேஷன் வந்து C5 தான் நீங்கள் ஆடணும். ஸோ பொசிஷன் லாக் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்மளுடைய பிளான் என்ன, ஒரு பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போட்டு அப்படியே வந்து நீங்கள் பிளானை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E2 லைனில் அவர்பேக் வேரியேஷன் சொல்கிறாங்க இந்த இடத்துல கரெக்டாக.
ஸோ ஃபோர்த்து மூவில் சாரி ஃபிஃப்த்து மூவில் ஓகே ஒயிட் வந்து ஃபோர்த் மூவ் ஓகே நைட் F3 F4 ஓகே ஃபிஃப்த்து மூவ் தான் சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், நைட் F3 பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் F3 பார்த்தோம், ஜாமிஸ் வேரியேஷன் பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F4 பார்த்தோம் 4 பான்ஸ் அட்டாக்கு, அடுத்து பிஷப் E2 பார்த்தோம், அவர்பேக் சிஸ்டம். இதில் நம்ம வந்து F4ல் 4 பான் அட்டாக்கில் இன்னும் ஒரு வேரியேஷன் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ லெட்ஸ் பேக் டு 4 பான்ஸ் அட்டாக்கு. அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த மாதிரி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் E5 பார்த்தோம். E5 விளையாடுறது கரெக்டான மூவ் கிடையாது. என்னங்க கரெக்டான மூவ்னா நைட் F3 தான் கரெக்டான மூவ். அதுக்கப்புறம் நீங்கள் C5 ஆஸ் யூஷுவல் நீங்கள் சேம் பிளான் தான். இங்கே வந்து இந்த பான் பிரேக் பண்ணணுங்க. E5 பாயிண்ட்டில் C5 பாயிண்ட்டில் நீங்கள் பான் பிரேக் பண்ணணும். அதான் கிங்ஸ் இன் டெனில் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஸோ ஒன்ஸ் அவர் வந்து D5 ஆடினாக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா E6 ஆட போகிறீங்க, திரும்ப அண்டர்மைன் பண்ண போகிறீங்க. இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ்டு பொசிஷனாகவும் ஆடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அண்டர்மைன் பண்ணி உங்களுக்கு வந்து லாங் டைமாக வந்து இங்கே D6ல் வீக்னஸ் இருக்கும், அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது. ஸோ அடுத்து நம்ம ஜாமிஸ் வேரியேஷன் பார்த்துட்டு இப்போ நம்ம கடைசியாக நம்ம மெயின் வேரியேஷன் பார்த்துடலாம். ஸோ ஜாமிஸ் வேரியேஷன்ன்றது F3. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும் பிளாக் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஸோ பிளாக் வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டு E3 டெவலப்பிங் மூவ் ஃபாலோடு பை குயின் D2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ C5 நைட் GE2. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய டாக்டிக்கல் ஐடியா இருக்கும் இந்த பானை நம்ம கேப்சர் பண்ணுறது மூலிமா. நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் இதுக்கு. ஸோ நைட் GE2 நைட் C6 D5. ஸோ க்ளோசிங் டவுன் த பொசிஷன். நைட் டு E5 நைட் டு G3 E6 அகெயின். நீங்கள் பார்த்தீங்களா நம்ம பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டை டெவலப் பண்ணிவிட்டு C5 வந்து ஆடுறோம். C5 ஆடும்போது நம்ம நைட்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு ஸ்கொயருக்கு எங்கேயாவது பக்கத்தில் இருக்க ஸ்கொயருக்கு நம்ம மாற்றிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் C6லேருந்து நீங்கள் E7 கூட போகலாம். சம்டைம்ஸ் நீங்கள் இயர்லியராக பானை புஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா E5யும் நம்ம ஆடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி பிளானை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ E6ஓட ஐடியா என்ன, நம்ம அண்டர்மைன் பண்ணுறோம். ஸோ பிஷப் E2 E கேப்சஸ் D5 C கேப்சஸ் D5. ஐடியா என்னென்னா உங்களுக்கு சில டைமில் இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயிட்டுக்கு. அவர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் E5 வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு டிஃபென்ஸு. இதை வந்து நம்ம தரவாக என்ன சொல்லுது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிலாம் நம்ம எடை போட முடியாது. அந்தளவுக்கு வெயிட்டான ஒரு டிஃபென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ F3 பார்த்தாச்சு. இப்போது நம்ம கடைசியாக நைட் F3 பார்த்துடலாம். இதில் தான் உங்களுக்கு பல்வேறு வேரியேஷன்கள் வந்து பிரான்ச் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம கிளாசிக்கல் ஆர் ஆர்த்தடாக்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் மூவ் வந்து கேஸ்லிங்கு பிஷப் E2 E5. நீங்கள் வந்து சில வேரியேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் C5 ஆடுறோம், சில வேரியேஷனில் E5 ஆடுறோம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பிரேக் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு நிறைய வேரியேஷன் பிரான்ச் ஆகுது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி, ஏன்னா இதுதான் மெயின் வேரியேஷனு. அதனால் இங்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிளாக் ஒயிட்டுக்கு. ஸோ பிஷப் E3 ஆடலாம், அது ஒரு வேரியேஷன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D5 ஆடலாம், அது ஒரு வேரியேஷனு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா D கேப்சஸ் E5. இது வந்து சும்மா ஒரு வேரியேஷன் நம்ம வேணால் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ D கேப்சஸ் E5 குயின் கேப்சஸ் D8 ரூக் கேப்சஸ் D8. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். இந்த பானை வந்து நம்ம ஃப்ரீ பானை அப்படிலாம் கிடையாது. அது நம்ம வந்து லேட்டராக நம்ம டீட்டெயில்டாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் E3 வந்து நம்ம ஒரு வேரியேஷன் சொன்னோம். அடுத்து நம்ம D5 பார்த்தோம், D கேப்சஸ் E5 பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லிங்கும் பண்ணலாம். ஸோ கேஸ்லிங் நைட் C6 இன்வைட்டிங் D5. ஸோ D5 ஆடும்போது நைட் E7. இப்போது என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லைவ் ஸ்ட்ரீமிங்களோட ஒரு கேம் நான் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிம்சோவிச் டிஃபென்ஸ் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்போஸ் ஆகி இந்த மாதிரி கிங்ஸ் இண்டியன் ஸ்டைலுக்கு வந்திருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸோட கிளாசிக்கல் ஆர்த்தடாக் வேரியேஷனோட ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்னே நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா இங்கவும் நமக்கு 4 ஐடியாஸ் இருக்குது. ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஐடியா B4ஓட ஐடியா என்னென்னா, நான் என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு D7 ஃபாலோடு பை B6. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா C5ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஒன்ஸ் இந்த F6 நைட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் எதர் வந்து இந்த மாதிரி H5கோ அப்படின்னா வந்து D7க்கோ வந்ததுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ப்ளே தி மூவ் F5. இதுதான் வந்து ரொம்ப தீமேட்டிக்கான ஒரு ஐடியாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு 10 மூவ் 12 மூவ்க்குள்ளே 15 மூவ்க்குள்ளே இந்த F5 பிரேக் வந்து நீங்கள் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பிளான் வந்து இந்த பானை மூவ் பண்ணணும், F பானை. அதனால் நைட் H5 ரூக் E1 கண்டுக்கல. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பிளானை அச்சீவ் பண்ணிட்டோம். என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா இது வந்து நமக்கு அட்டாக்கிங் சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நமக்கு வந்து
சென்டரை வந்து பிரேக் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பான் இருக்கும், நமக்கு அவுட் போஸ்ட் கிடைக்கும், நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து B4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட் E1 ஆடுவாங்க, இது ஒரு வேரியேஷனு. அடுத்து நைட் D2 ஆடுவாங்க, அது ஒரு வேரியேஷன். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும், ஏன்னா ஒயிட் வில் ப்ளே F4. ஸோ அதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக ஆட வேண்டியது இருக்குது. அடுத்த ஒரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பிஷப் டு G5, இதுவும் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து அஸ் ஏ பிளாக் பிளேயராகவும் சரி ஒயிட் பிளேயராகவும் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம மெயின் லைனாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவல் சான்சஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் நான் சொன்னதை எல்லாம் நீங்கள் வந்து என்ஜினில் வச்சு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பொசிஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிங்கன்னா கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் வந்து தப்பான டிஃபென்ஸ்னு சொல்லி என்ஜின் சொல்லும். அப்போ இத்தனை காலமாக வந்து ஃபிஷரும் சரி, இல்லை மிக்கேல் டாலும் சரி, இல்லை காஸ்பராவும் சரி, எல்லாருமே கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் ஆடி வின் பண்ணியிருக்கிறாங்க அஸ் ஏ பிளாக் பிளேயராக. அப்படி இருக்கும்போது என்ஜின் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ஜினுக்கு வந்து என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்னா, ஸ்பேஸ் இருக்கா, ஓகே ஐ எம் வின்னிங், அவ்வளோதான் வந்து அது கேல்குலேட் பண்ணும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுறது, பிளான் போடுறதுலாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் தெரியும், அதுக்கு கால்குலேஷன் தான் தெரியும். அதனால் நீங்கள் எவாலுவேஷனை வந்து மறந்துடுங்க. உண்மையாகவே நீங்கள் செஸ் இம்ப்ரூவ் பண்ணால் என்ஜினை வச்சு எவாலுவேட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களுடைய அனலைசிஸ் வந்து பண்ணும்போது உங்களுடைய செஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். ஸோ இதில் சில பேருக்கு வந்து நம்ம ஓப்பனிங் வந்து பிடிக்காம இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ஓப்பனிங் வந்து போட வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம், இது வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் D4ன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆஃப்டர் நம்ம வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைனுக்கு அப்புறம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை முடிச்சாச்சு இன்றைக்கி. இதான் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸோட இன்ட்ரொடக்ஷன். இதில் இத்தனை வேரியேஷன் இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா வேரியேஷனும் எனக்கு டீட்டெயில்டாக வேணும், நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஒவ்வொரு ஓப்பனிங்கும் முன்னாடி போட்ட மாதிரி நம்ம போட போகிறது கிடையாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஓப்பனிங்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு D5ல் சரி D4ல் இன்னும் நிறையா தியரிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் யூ கேன் ஆப்ட் ஃபார் தி மெம்பர்ஷிப் ஆப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஓப்பனிங் வேணுமோ நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பனிங்கை வந்து நம்ம மெம்பர்ஷிப் மூவ் பண்ணிட்டோம். நான் திரும்ப அதை ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம அதனால தான் ஓப்பனிங் வீடியோ இப்போ போடுறதே கிடையாது. ஸோ மேபி நம்ம மிடில் கேம் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் நம்ம அப்பப்போ ரேண்டமாக ஏதாவது ஒரு நாள் போடுவோம். நம்ம அதேமாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் ரெகுலராக நம்ம சண்டே பண்ணுறதா நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் அனலைசிஸ் ஏகப்பட்ட பேருக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு வரவேற்பும் அதிகமாக இருக்குது. எனக்கு வியூஸும் நிறையா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தெரியுது முன்னைக்கு. ஸோ அதனால் நான் ஓப்பனிங் வீடியோஸ் கட் பண்ணிட்டேன், சரிங்களா. அதனால் தேர்ஸ்டே நம்ம ட்ராப்ஸும் போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிட்டே வரோம் நம்ம ஸ்டைலை. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கிளியராக ஒரு ஐடியா இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஓகே, நம்ம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம பயனுள்ள வீடியோக்களை நம்ம உங்களை சந்திக்க போகிறோம். ஸோ இப்போது ஸ்க்ரீனில் வரப்போகிற மற்ற குயின்ஸ் கேம்பிட் அந்த ரிலேட்டடான வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸில் சந்திக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.